சேடுன்ற ஒரு எமோஷனுக்குள்ள 5 வகையான எமோஷன் சொல்லுவாங்க. ஆங்கர், டிப்ரெஷன், டினையல், பார்கெனிங் அண்ட் அக்செப்டன்ஸ். இப்படி 5 வகையான எமோஷன்ஸுமே முதல் 5 எபிசோட்லயே உங்களுக்கு தர அனிமே தான் ரெயின்போ. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ஜப்பான் அந்த நியூக்ளியர் பாம்பால் பாதிக்கப்பட்டாங்க, அங்கே இருக்க மக்கள் எப்படி ஸ்டாவிங்காலையும் அவங்களோட எக்கனாமிக்கல் பிரச்சனையும் அவங்க மென்டலி பிசிக்கலி எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்றத இந்த அனிமேல பேசியிருப்பாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து ஒரு 6 டீனேஜ் பசங்க வராங்க. அதாவது பல்வேறு இடங்கள்ல இருந்து சின்ன சின்ன தப்புகளால ரிஃபார்ம் சென்டர், அதாவது இந்த சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுற ஒரு 6 யங்ஸ்டர் பத்திய கதை தான் இந்த ரெயின்போ அனிமே. அப்படி இந்த 6 பேரும் சில தப்புகளால இந்த மாதிரி சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுறாங்க ஒரே செல்ல. அந்த செல் ஆல்ரெடி ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவனை இவங்க எல்லாரும் பிக் பிரதர் சொல்றாங்க. அந்த கேரக்டர் கிட்ட போன முதல் நாளே இந்த யங்ஸ்டர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு 3 பேர் அவனை புள்ளி பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா நம்ம 6 பேர் ஒன்னா இருக்குமே அப்படின்ற ஒரு கெத்துன்னு நினைச்சிட்டு அவனை போய் புள்ளி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்பதாங்க தெரியுது அவங்களுக்கு அவன் ஒரு பாக்ஸர்னு. அவன் ஒருத்த ஆளா இவங்க 6 பேரையும் போட்டு சம்மடி அடிச்சாரான். இவங்க டிஃபீட் பண்ணிடலாம். டிஃபீட் பண்ணதுக்கு ஒரு கைமாறா என்ன பண்றாங்கன்னா, ஜெயிலுக்குள்ள ஒரு இல்லீகல் திங்க ஸ்மகிள் பண்ணி போறது எவ்வளவு கஷ்டம்னு நிறைய நம்ம படங்கள்ல கூட பார்த்திருப்போம். என்னன்னா, அப்படி அவங்க ஸ்மகிள் பண்ணி எடுத்துட்டு வந்த சிகரெட்டை இவங்க டிஃபீட் அக்செப்ட் பண்ணிக்கும் விதமா இந்த பசங்க அந்த ப்ரோ கிட்ட கொடுப்பாங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான், அதை வாங்கி ஸ்மோக் பண்ணிட்டு இங்க இருக்க இந்த பசங்களுக்குமே ஒரு பஃப் கொடுப்பான். அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, இவன் ஒரு புள்ளிலாம் கிடையாது, நம்ம அவனை இது பண்ணதுக்காக அவனை அடிச்சான், ஆனா அதே ஸ்ட்ராங் பட் ஆனா கைண்டான பர்சனும் கூட அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அன்னையில இருந்து அந்த பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனை ஒரு ஐடல் மாதிரி ஒரு முன்னோடிய மாதிரி அவங்க பாக்குறாங்க. எந்த மாதிரினா, அவன் அந்த ப்ரோன்ற கேரக்டர் ஸ்டாய்சிசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ற ஒரு கேரக்டர் மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. அதாவது உன்னால எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணு, மற்ற விஷயத்தை பத்தி கவலைப்படாது, அதாவது ட்ரஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ், மற்ற சக்சஸையோ இல்ல அதோட எண்டிங்கை பத்தி கவலைப்படாதுன்னு ஒரு தத்துவத்தை தான் பேஸ் பண்ணி அந்த கேரக்டர் எழுதியிருப்பாங்க. அதையே இந்த இந்த செல்லுக்கு வர இந்த 6 பசங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. இது என்னன்னா, இந்த ஜெயில, அதாவது இந்த சீர்திருத்த பள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக்கான மாடர்ன் இருப்பான். தேவையே இல்லாம தன்னுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்காக இந்த பசங்க மட்டும் இல்லாம ஜெயில இருக்க எல்லா டீனேஜர்ஸுமே புள்ளி பண்றது, அடிக்கிறது, பிசிக்கலா அபியூஸ் பண்றதுன்னு நிறைய வகையான பிரச்சனைகளை அந்த பசங்களுக்கு பண்ணிட்டு இருப்பான். இதுல இன்னொரு கேரக்டர் இருப்பான், ஒரு வயசான தாத்தா கேரக்டர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு பீடோஃபைல் கேரக்டர். இது மாதிரி அழகான ஆம்பளை பசங்க டீனேஜர்ஸ் யாருன்னா அந்த ஜெயிலுக்கு வந்தாங்கன்னா அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்கள செக்ஷுவலா அபியூஸ் பண்றது தான் அவரோட வேலை. இப்படி இத்தனை மோசமான சிச்சுவேஷன்ல இந்த பசங்க எப்படி சர்வை பண்றாங்க, அந்த பிக் பிரதருடைய வார்த்தையை கேட்டு அவன் சொல்ற விஷயங்களை கேட்டு எப்படி அவங்க சர்வை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பசங்க புதுசா இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கல. வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அவங்களோட குடும்பங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க வர்ற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்தா வரதுனால அவங்களுக்கு பசி பஞ்சம் இது எல்லாமே தெரியும். அங்கேயும் அவனுடைய இதுக்கு முன்னாடி வாழ்க்கையிலும் கஷ்டப்பட்டு இங்கேயும் கஷ்டப்பட்டு இந்த பிக் பிரதர் மூலமா இவங்க அவங்களோட அடுத்த லைஃப், அதாவது இந்த ஜெயில இருந்து வெளியே போயிட்டு அங்க எப்படி வாழ்றாங்கன்றத பத்தி தான் இந்த அனிமே. இந்த அனிமே ஒரு 26 எபிசோட் தான் இருக்கு. இதுல 10 எபிசோடுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜெயிலுக்குள்ள நடக்கிறது தான் சீக்வன்ஸா அமைச்சிருப்பாங்க. அதுல எல்லாமே எப்படி அவங்க அந்த பிக் பிரதர் கிட்ட இருந்து லெசன்ஸ்லாம் கத்துக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் அந்த 10 எபிசோடுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே போவாங்க. இது சில பேர் தப்பிச்சு போவாங்க. எதுனா, இந்த சீர்திருத்த பள்ளியோட வார்டன் என்ன பண்ணுவானா, நம்ம பிக் பிரதரை எப்படியாவது கொலை பண்ணிடணும், அவனை வெளியே போக விடக்கூடாது, இவனை இங்கேயே சாகடிச்சிடணும்னு பிளான் பண்ணுவாங்க. அந்த டாக்டரும் அந்த வார்டனும் சேர்ந்து அந்த இடத்துல இருந்து எப்படி இவங்க பிளான் பண்ணி தப்பிக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் பிளாட்டா இருந்தாலும், இவங்க எல்லாருமே வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படி தன்னுடைய ட்ரீம்ஸை இந்த பிக் பிரதருடைய அவனோட வார்த்தைகள், அதாவது அவன் சொல்லி கொடுத்த லெசனை வச்சு எப்படி பர்சீவ் பண்றாங்கன்றது தான் இந்த அனிமே மூவ் ஆகும். இந்த அனிமேல ஒரு சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும். என்னன்னா, இந்த பிக் பிரதரை அந்த ஹாஸ்டல் வார்டன், அதாவது அந்த சீர்திருத்த பள்ளியோட வார்டன் கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு தனியா ஒரு செல்ல அடைச்சிருவான். அடைச்சிட்டு அவனுக்கு சாப்பாடே போட மாட்டான். கிட்டத்தட்ட ஒரு மனுஷன், அந்த பீடோஃபைல் டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு மனுஷனால ஒரு வாரத்துக்கு மேல 2 வாரத்துக்கு மேல சாப்பிடாம இருந்தா இறந்துருவாங்க, அவன் வெளியே போற வரைக்கும் சாப்பாடே போடாத, உள்ள பட்னியா கடந்து சாகட்டும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அப்போ இவனை தனியா செல்ல அடைச்சதுக்கு அப்புறம் இந்த 6 பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு போடுற சாப்பாடை இவங்க சாப்பிடாம அவங்க எல்லாரும் ஒரு ரைஸ் பால் மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆக்கிட்டு இதுல ஒரு சின்ன பையன் குள்ளமா, அவனுக்கும் இவங்களோட ஏஜ் தான் இருக்கும், ஒரு சின்ன பையன் இருப்பான், அவன் கிட்ட கொடுத்து பிக் பிரதருக்கு எப்படியாவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவானா, அந்த பையனும் எப்படியா கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போயிட்டு பிக் பிரதரோட செல் கிட்ட கீழே சாப்பாடு போடுற வழி இருக்கும் இல்லையா, அது மூலமா கொடுப்பான். அப்படி கொடுக்கும்போது ஒரு டைலாக், ஹார்ட் ஹிட்டிங்கான டைலாக் எனக்கு அதுதான் சொல்லலாம். அப்போ என்ன சொல்லுவானா, பிரதர் இன்னைக்கு நம்ம கேன்டீன்ல
வந்து பிக்கலும் கொடுத்துருக்காங்க, அதாவது ஊறுகாயும் சேர்த்து கொடுத்துருக்காங்க சாப்பாடுல. நீங்க அது நல்லா இல்லை, கெட்டு போயிடுச்சு, அதை மட்டும் எடுத்து நீங்க போட்டுட்டு ரைஸை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். நமக்கு அந்த சீனை பார்க்கும்போது நார்மலா சொல்றான் போல இருக்கு, நல்லா இல்லை போல இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா அதுக்கு அடுத்த ஒரு சீன் இருக்கும். என்னன்னா, அந்த கொண்டு வந்த பையன் சின்ன பையன் மாதிரி தான் இருப்பான் பார்க்கும்போது, குழந்தைத்தனமா. அந்த பையன் முகத்துல கை காலில் ஃபுல்லாமே அப்படியே பிளட்டா இருக்கும். இது அவனை வந்து அங்க இருக்க கார்டியன்ஸ் எல்லாருமே வந்து துரத்திட்டு அடிச்சுட்டு இது மாதிரி வந்திருப்பாங்க. அதெல்லாம் மீறி தான் அவன் அப்படி வந்து கொடுத்துருப்பான். அப்படி வரும்போது அடிபட்டு அவன் மேல இருந்து சிந்தின ரத்தம் தான் அந்த ரைஸ் மேல இருந்திருக்கும். அதை தான் அவன் கஷ்டப்பட்டான்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக அப்படி மறைச்சு அதுல பிக்கல்னு சொல்லி அந்த பிக் பிரதர் கொடுத்துருப்பாங்க. இந்த சீன்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக அவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகா சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு சேட் ஃப்ரெண்ட்ஷிப் இப்படின்னு ஒரு நிறைய வகையான எமோஷன்ஸை ஒரு அனிமேக்குள்ளேயே உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டா இந்த ரெயின்போ அனிமே கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இது கண்டிப்பா ஒர்த்தான அனிமே. ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இந்த அனிமே எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் கிடையாது. எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் வாட்ச் இட். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆர் அண்டர்ரேட்டடான அனிமையை பற்றி சஜஷன்ஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.